வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த இடத்துல கூடியிருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கொஞ்ச நேர சிந்தனைக்காக நாம் பார்க்கக்கூடிய வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த காலத்துல இன்னைக்கு நீங்களும் நானும் விழித்திருந்து ஜெபிக்க ரொம்பவும் சோம்பேறிப்பட்டு கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். சும்மா கடமைக்கு இயேசுவே இந்த நாளை கொடுத்ததுக்கா நன்றி, உமக்கு நன்றி, இந்த நாளை என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆமேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜபமும், அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாதான் தேவ சந்நிதியில் போகக்கூடிய ஜபமும், ஏதாவது தேவை வந்தாதான் தேவ சந்நிதிக்கு போகக்கூடிய ஜபமாய் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஏன் விழித்திருந்து நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும் என்றால், சோதனை உனக்கு உண்டு. சோதனை சகிக்கிற மனுஷன் நீ பாக்கியவான். யோபு சோதனை சகித்தார், அதன் மூலம் அவர் வெற்றி பெற்றார், அதன் மூலமா அவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த பூமியில உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு, இடுக்கமான வழிகள் உண்டு. இந்த வழிகள் எல்லாம் நீ கடந்து செல்ல வேண்டும் என்றால், அந்த சோதனையில நீ அகப்படாமல் செல்ல வேண்டும் என்றால், நீ ஜெபம் பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும். எப்படி நீ ஜெபம் பண்ண வேண்டும் என்றால், விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களால் காணப்பட வேண்டும். ஒரு சில காரியங்களை நீ விழித்திருக்க வேண்டும். மாம்சம் மாத்திரமல்ல, ஆவியும் விழித்திருந்து, ஆவிக்குரிய காரியத்திலும் விழித்திருந்து, சோதனைகள் வரும் பொழுது அதை ஜெயம் பெறக்கூடிய ஆயுதங்களை தரித்து, அந்த சர்வாயுத வர்க்கங்கள், நீதி என்னும் கச்சை போன்றவற்றை தரித்து கொண்டு நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏன் நீங்கள் நானும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும்? உங்களுக்காக எனக்காக பாடுபட்டாரே, அந்த இயேசு போதாதா? அவர் பாதுகாத்துக் கொள்வார். அப்படி அல்ல. உன்னுடைய ஆவி உற்சாகம் உள்ளதுதான், நீ பெற்றுக்கொண்டு இருக்கிற ஆவி உற்சாகம் உள்ளதுதான், உனக்குள்ள இருக்கிற ஆவி வைராக்கியம் உள்ளதுதான். ஆனால் உன் மாம்சமோ உற்சாகம் இல்லை, உன் மாம்சமோ வைராக்கியம் இல்லை, உன் மாம்சமோ பலன் அல்ல, அது பலவீனமானது. அதனால நீ விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வாலிப பிள்ளையே, நீ விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். வாழ்வ பிரயாத்துல உன் சிருஷ்டிகரை நினைத்து நீ விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். இது தேவனுக்கு உரியதா, இது தேவனுக்கு உரியது இல்லையா என்று விழித்திருந்து நீ ஜெபிக்கும் பொழுதுதான் சோதனையில் அகப்படாமல் நீ ஜெயம் பெறுவாய். ஏனென்றால் உன் ஆவி உற்சாகம் உள்ளதுதான், உன்னுடைய ரத்தம் இள ரத்தம் தான், ஆனா உன் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்பதை மறந்து விடாதீங்க. அதனால விழித்திருந்து ஜெபிங்க, ஜெயம் பெறுங்க. இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.